Hello my pink cloudies, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் vlog தான் பார்க்க போறோம். ஸோ நீங்கள் வந்து இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். எஸ் பானிபூரி தான். ஸோ பானிபூரி வந்து A to Z ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லேயே அந்த நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியாகவும் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம ஒரு vlog-ஆக டீட்டெயிலாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் அரை கப் அளவுக்கு வந்து ரவா சேர்த்துக்கோங்க. இதில் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து டோ டெக்ஸ்டருக்கு வந்து கொண்டு வர போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து எல்லா தண்ணியும் சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம டோ டெக்ஸ்டருக்கு வந்து கொண்டு வர போகிறோம். பானிபூரி வீட்டில் செஞ்சு ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ வந்து அன்றைக்கி பானிபூரி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யலாம், ப்ளஸ் ரெசிபி வந்து ஷூட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்போ வந்து நமக்கு டோ ரெடி ஆகிடுச்சு. 1/2 hour வந்து அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. மசாலாவுக்கு வந்து உருளைக்கிழங்கு வந்து 2 கட் பண்ணி அதை ஒரு குக்கரில் மாற்றிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு 3 இல்லைனா 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மின்ட் சட்னிக்கு வந்து 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக புதினா, கொஞ்சமாக அந்த மல்லிக்கீரை எடுத்துக்கோங்க. பாதி லெமன் தேவைப்படும். டேமரிண்ட் சட்னிக்கு வந்து 5 பேரிச்சம்பழம் விதை இல்லாமல் எடுத்துக்கோங்க. ஒரு கட்டி வெல்லம், கொஞ்சமாக புளியை வந்து தண்ணியில் வந்து சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து புதினா, அதுக்கப்புறமா வந்து பச்சை மிளகா, பாதி லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு. ஃபஸ்ட்டு இதை மட்டும் வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 கப் அளவு போல் தண்ணி சேர்த்துட்டு இதையுமே வந்து நல்லா இப்போ வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வடிகட்டி வச்சு நல்லா வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேவைப்படுற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து மின்ட் சட்னி ரெடி. இப்போ வந்து இந்த வெல்லத்தை வந்து லைட்டாக வந்து இடித்து சேர்த்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில். அப்புறமா பேரிச்சம்பழம், அதுக்கப்புறமா புளிக்கரைசல், இதை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த தண்ணி அந்த பேஸ்ட் வந்து எல்லாமே திக்காகணும். திக்கானால் நமக்கு வந்து டேமரிண்ட் டேட் சட்னி வந்து ரெடி ஆகிடும். இது வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரட். சும்மா சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டெக்ஸ்டருக்கு வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா டேமரிண்ட் டேட் சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து தோல்லாம் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து நம்ம மேஷ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் யூஸ் பண்ணி கூட மேஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க பொட்டேட்டோவை. இப்போ இதில் வந்து பாதி வெங்காயமும் ஒரே ஒரு பச்சை மிளகா இல்லைனா பாதி பச்சை மிளகா தேவைப்படும். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ண மல்லிக்கீரை கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாமே வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வந்து பொட்டேட்டோ மசாலா சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிடலாம். ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி கட்டை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 1/2 hour ரெஸ்ட்டில் விட்டு அந்த டோவை எடுத்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதுமே வந்து சப்பாத்தி மாவு எப்படி வளர்ப்போமோ அந்த மாதிரி தான் மாவெல்லாம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஓரளவு மெல்லிஸாக வந்து நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மாவை டஸ்ட் பண்ணிட்டு அந்த மாவில் வந்து நல்லா வந்து மாவை நீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வந்து டோவை வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிவைட் பண்ண டோவில் ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா வளர்த்துக்கோங்க. ஸோ பானிபூரி வந்து வீட்டில் செய்யும்போது நார்மலை விட ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்துச்சு. ஸோ வந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நானும் அம்மாவும் சேர்ந்து தான் பண்ணணும். ஸோ இந்த அளவுக்கு மெல்லிஸாக நீங்கள் வளர்த்துக்கோங்க. ரவுண்டு கட்டர், குக்கி கட்டர் இல்லைனா வந்து இந்த மாதிரி ஒரு மூடி மாதிரி யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பேனில் வந்து டீப் ஃப்ரை பண்ணுற அளவுக்குள்ள ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் ரெடி பண்ணி வச்சுருக்க பூரி எல்லாமே வந்து சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1 போட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் 2, 3 வந்து நீங்கள் ஆயிலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ளஃபியாக வந்து பூரி கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து கடையில் வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி ஹோம் மேடாக கூட ட்ரை பண்ணலாம். நல்லா ப்ரௌன் கலரில், அதாவது ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயிலேருந்து எடுத்துருங்க. சரி பார்க்கறதுக்கு கிறிஸ்பி ஆகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் வந்து ஓரளவு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஆயிலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து ரெடியாக பிஹைண்ட் த சீனில் வந்து நான் வீடியோவை ஆன் பண்ணிவிட்டு நான் அது ரெடியாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ என்னால் வந்து ஆர்வத்தை அடக்கம் இல்லை. ஸோ நான் வந்து சார்ட்டட் ஐட்டம்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி வந்து பானிபூரி வந்து நான் சாப்பிட்டதில்லை கடையிலையும். ஸோ வீட்லேயும் சாப்பிட்டு ரொம்ப நாளாக ஆச்சு. ஸோ அதனால் வந்து பிஹைண்ட் த சீனில் வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நான் பின்னாடி வந்து பூரியெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து பானிபூரி வந்து எல்லாமே வந்து நீட்டாக சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ
பூரி, அதுக்கப்புறமா வந்து tamarind சட்னி, மின்ட் சட்னி, பொட்டேட்டோ மசாலா, இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பெரிய ப்ராசஸ், அப்புறம் லென்த்தியான ப்ராசஸ் அப்படின்லாம் கிடையாது. ஈஸியாக வந்து நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பானிபூரி வந்து மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹோம்மேட் அப்படின்னா வந்து ரொம்ப நீங்கள் வந்து சூப்பராக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அது பாருங்கள், வீடியோவில் காமிக்கும் போது பானியெல்லாம் ஊற்றிடுச்சு. ஸோ வந்து என்னதான் பானிபூரி வந்து கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் வீட்டில் சாப்பிடும்போது அது வந்து எக்ஸ்ட்ராவாக ஹைஜெனிக்காகவும் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கடையில் நான் வந்து பானிபூரி சாப்பிட்டதை விட, அதாவது நான் அது வரைக்கும் கடையில் பானிபூரி வாங்கி சாப்பிட்டதில்ல, கடையில் வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணாலும் வீட்டில் ட்ரை பண்ணுற மாதிரி வராது இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கு வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். இல்லை வந்து பானிபூரி லவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இது வந்து கொடுத்து நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோம்மேட் அப்படிங்கிற போது நார்மலாகவே வந்து அது எக்ஸ்ட்ரா டேஸ்ட் ஆகிடும். ஸோ வந்து சூப்பராக பானிபூரி வீட்டில் எல்லாருமே வந்து சாப்பிட்டாச்சு. அன்றைக்கி வந்து ஈவினிங் வந்து காஃபியோடு வந்து அன்றைக்கி டே வந்து ஃபினிஷ் ஆச்சு. ஸோ அதே மாதிரி இதே ஸ்டெப்ஸில் வந்து ஒரு இன்னொரு நாள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அன்னைக்கு செஞ்சு ஒரு 10 டேஸ்ன்னு நினைக்கிறேன், 10 டேஸ் கழிச்சு திருப்பியுமே வந்து ட்ரை பண்ணோம். அதையுமே வந்து உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி செஞ்சோமோ அதே டேஸ்ட்டில் தான் வந்து அடுத்த வாட்டியுமே வந்துச்சு. கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பானிபூரி. ஸோ இது வந்து ஹைஜீனிக்கான பானிபூரின்னு தான் நான் சொல்லுவேன், நான் ஹோம்மேடாக பண்ணுறதுனால. நீங்கள் ரோட் சைடு கடையில் வந்து என்ன வாங்குவீங்க? மசாலா பூரியா, பானிபூரியா, இல்லை வந்து மஷ்ரூம் நீங்கள் வாங்குவீங்களா? நீங்கள் வந்து வீட்டில எல்லாம் பானிபூரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் பானிபூரி ட்ரை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து இந்த பானிபூரி செட்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து இந்த tamarind சட்னி தான். ஸோ நீங்களும் வீட்டில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் சேனலுக்கு வந்து சப்போர்ட் கொடுங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வர மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். டேக் கேர், ஸ்டே சேஃப், பி ஹெல்தி அண்ட் பை பை.